சஞ்சீவ் கபூர் கசானா மூலமாக கீதா அவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது மசால் வடை. பருப்பு வடை தான், ஆனால் வெங்காயம்லாம் போடுறதுனால அதுக்கு பேர் மசால் வடை. இன்றைக்கி நான் கல்லில் அரைக்க போகிறேன். ஏன்னா அதில் வடையை பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் பருப்பு வடை அரைச்சோன்னா கொஞ்சம் அந்த சூட்டுனால ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சி பருப்பு வடை பண்ண போகிறேன். வாங்க முன்னாடி கிரைண்டரை திறப்போம். பருப்பை நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். நான் 2 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு. ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்டை. இது 2 கிளாஸ் போட்டது 4 கிளாஸ் ஆகிருக்கு ஊறினத்துக்கப்புறம். ஸோ இத்தனை தண்ணி நம்ம விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு தான் வடைக்கு அரைக்கணும். ஸோ இப்போ முன்னாடி மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கிரைண்டரோட மூடியை போடக்கூடாது. ஏன்னா நம்ம அரைக்க போகிறதே கொத கொதப்பாக தான் அரைக்க போகிறோம். அதனால் மூடியை போட்டோன்னா நமக்கு தெரியாது, அப்புறம் ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். மாவாக இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக குடிக்கும். நான் கை போட்டு மாவை தள்ளி தள்ளி விட்றேன். ஏன்னா முழு பருப்பு இருந்ததுன்னா கஷ்டம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா, கை போடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கரண்டியை போட்டு இப்படி இப்படி பண்ணலாம். பட் கரண்டி போட்டிங்கன்னா திடீர்னு மாட்டுற மாதிரி ஆகிடும். கைனா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியும். ஸோ பாருங்கள், நல்லாவே வடைக்கு அரைச்சாச்சு. அவ்வளோதான், அணைச்சிடலாம். இப்போது வடை ஆயாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா, தண்ணி ஜாஸ்தி ஆகிடுதுன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அரிசி மாவை போட்டு கலந்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வடை பண்ணுறதுக்கு நல்லாவே வரும். அண்ட் அரிசி மாவு போட்டதுனால எந்த தப்பும் இல்லை, இன்னும் கரகரனும் வரும். நான் ஏற்கனவே அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சதுன்னா நமக்கு போடுறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுனால. ஏன்னா இது ஊறவே கூடாது. ஊறாமல் உடனே வடை தட்டினா தான் எண்ணெய் குடிக்காது. நம்ம எவ்வளோ நேரம் ஆக்குறோமோ ஜாஸ்தியாக எண்ணெய் குடிக்கும். அண்ட் எந்த காரணத்தை கொண்டு இந்த மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 2 மடங்கு எண்ணெய் குடிக்கும். ஸோ எவ்வளோ பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஊற போடுங்க, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் 1 கப் பெரிய வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ 1 கப் பெரிய வெங்காயம். ஸோ இதையும் போட்டுடலாம். அடுத்தது நம்ம போட போகிறது சிகப்பு மிளகாப்பொடி. நீங்கள் காஞ்ச மிளகாயை ஊற வச்சுட்டு இந்த பருப்பொடியை அரைச்சும் போடலாம். நான் சிகப்பு மிளகாப்பொடியே எடுத்துட்டுருக்கேன். அதனால் நான் ரெட்டு பொடி போடுறேன். ஸோ ரெட் பொடியும் போட்டுடலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சியும் போட்டுடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. உப்பிட்ட வரை உள்ளவரும் நினைன்னு எந்த சாமான் பண்ணினாலும் உப்பு போடாமல் பண்ணவே கூடாது. அதனால் உப்பு போட்டாச்சு. ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெயும் நல்லா காய ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சாச்சு, கலந்தாச்சு கூட. ஸோ என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக பண்ணணும்னா சின்ன சின்னதாக பண்ணலாம். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓட்டையே போடக்கூடாது. ஏன்னா இது ஓட்டை இல்லாத வடை. வெறும் உளுந்து வடைக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டை போடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மெல்லிஸாக வேணும்னா இந்த அளவு மெல்லிஸ் இருக்கணும். ஸோ இப்போ இதை போட்டுடலாம் எண்ணெயில். அடுத்தது ஒன்று இலையில் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதே மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுடணும். அவ்வளோதான். நீங்கள் இதில் கரிகாயை கூட போடலாம், கேரட் போடலாம், கோஸ் போடலாம், சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு வகை வகையாக பண்ணியும் பார்க்கலாம். மிக்சட் வெஜிடபிள் வடையாகவும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவு இது. கமன்னு மசால் வடை தயாராகியாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், நான் எப்போவுமே சொல்கிறது தான். மறக்காமல் சஞ்சீவ் கபூர் கசானாக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு ரெசிபியோடு வரேன். பாய்.